ஆய் ஆய் நான் இன்று வீட்டில் இன்று பறவைகள் மற்றும் உயிரினங்கள். அது வேண்டாம், இது சிம்பிளாக எழுதிடலாம் சுருக்கமாக. நான் இன்று உயிரினங்களின் பெயர் மாதிரியை இலைகளை கொண்டு செய்முறையாக செய்தேன். ஓகே, எழுது. நான் எழுது. நான் போட்டு துணை எழுத்து போடு. அல்லங்க ஈ போடு. இன்று நான் அப்படின்னு எழுதிக்கலாம். நான் டெய்லி எழுதுவல்ல ஈ. அடுத்து 2 சுழி இன் போடு. 2 சுழி இன். ட்ரு போடு. ட்ரு இன்று அந்த வார்த்தை முடிஞ்சது. அடுத்து இடைவெளி விட்டு எழுது. அடுத்து நான். ஆமாம், நான் போட்டு துணை எழுத்து போடு. ஒரு நிமிஷம் இது, நான் பேனா எடுத்துக்கிறேன். நீ எழுதுறதெல்லாம் பென்சிலை வச்சும் நான் எழுதுறதெல்லாம் பேனா வச்சும் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உனக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ நீ ப்ராக்ரஸ் ஆகிட்டே வரியா இல்லையான்னு தெரியணும்ல. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. மித்தபடியெல்லாம் கரெக்டாக எழுது. நான் மித்தபடியெல்லாம் கரெக்டாக எழுதுன்னு சிப்ஸை கேட்கான். நான் அடுத்து 2 சுழி இன் போடு. இன் புள்ளி வை. எல்லா பிள்ளையும் நல்லா எழுதுனா அது டெய்லி காஞாச்சா படிக்கும். அதுதான் அதுக்கு எழுத தெரியுது. நீ படிக்க மாட்டேங்க, அதனால் உனக்கு எழுத தெரியலை. ஆனால் நீ இதை மாற்ற முடியும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீ படிக்கலாம். இந்த ஹோம்ஒர்க் இல்லாமல் டெய்லி வாயில் கை வைக்காத. கையில் எங்கெல்லாம் வச்சுருப்ப அந்த கிருமிலாம் உன் வயிற்றுக்குள்ளே போகும். அது மாதிரி செய்யக்கூடாதுண்ணே. என்ன செய்யணும், இப்போ நீ டெய்லி காய்ஞாச்சா ஒரு நாள் எழுதணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி எழுதணும். ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு நீ 1 மாதம் சாப்பிடாமலாம் இருக்க. 1 மாதம் சாப்பிடாமல் இருப்பியோ? ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவியோ? இல்லை, டெய்லி சாப்பிடுதோம்ல. அதே மாதிரி என்ன செய்யணும், டெய்லி எழுதணும் காய்ஞாச்சா. அப்போ தான் உன்னால் தன்னால் எழுத முடியும். இப்போ நீ டெய்லி நான் அப்படிங்கிற வார்த்தையை நான் அப்படிங்கிற வார்த்தையை நீ டெய்லி எழுதுத. ஆனால் நான் போடு அப்படின்னு சொன்னால் உன்னால் போட முடியுதா? ஏன்னா உன் ஞாபகத்தில் இல்லை. ஏன் இல்லைன்னா நீ ரெகுலராக அதை படிக்கலை. டெய்லி படிப்பியா? இனிமே டெய்லி காய்ஞாச்சா எழுதி பழகுவியா? சரி, இப்போ முடிஞ்சது. இன்று நான் உயிரினங்களின் ஊனா போடு. ஓ ஈ போடு. உயிர்மை எழுத்து ஈ. உயிர்மை எழுத்து சொல்கிறத கவனிக்கணும். ரப்பர் இல்லையா? எடு. ஆமாம், துணக்கால் போட்டு சுழிச்சு விட்ரு. அடுத்து நான் போட்டு சுழிச்சு விடு. நான் போட்டு சுழிச்சு விடு. நான் இல்லை 2 சுழி நான் போடு. சுழிச்சு விடு. கா போடு. இங்கு போடு. உயிரினங்களின் இங்கு ஞா வரும்ல. ஞா இங்கு. கா போடு. கா பா இல்லைங்க பாரு. பா அப்படி சொன்னால் தான் இப்படி போடணும். கா போடணும். க லின் பெரிய லா போட்டு சுழிச்சு விடு. இன் போடு. 2 சுழி இன் போடு. புள்ளி வை. டெய்லி நீ இன்னும் எழுதுத. அப்போவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா நீ இதில் கவனம் நீ இங்கே சரியாக செலுத்த மாட்டேங்க. கவனம் இல்லை, கவனிக்கணும். அப்புறம் மறக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி. உயிரினங்களின் மாதிரியை மா போட்டு துணக்கால் போடு. மணிகண்டனுக்கெல்லாம் வரும்ல. மா துணக்கால் போடு. தா போடு. தா போட்டு சுழிச்சு விடு. மா தீ அதுதான் போட சொல்லு. ரீ துணக்கால் போட்டு சுழிச்சு விடு. யா மாதிரி. சுழிச்சு விடு. 2 சுழி. ஏ போடு. இப்போ
மாதிரியை மாதிரியை இலைகளை கொண்டு இலைகளின் மூலம் செய்முறையை செய்தேன். செய்முறையாக செய்தேன். ஈனா போலிப்போம். ஈ. அடுத்து 2 சுழி துணை எழுத்து. 2 சுழி துணை எழுத்து. லை லா அப்படி சின்ன லா. கா 2 சுழி துணை எழுத்து. லை பெரிய லா போடு. பெரிய லா. இலைகளை இக்கு போடு. கா போட்டு மேலே புள்ளி வை. அந்த வார்த்தை முடிஞ்சுது. அடுத்து கீழே கொண்டு கோ தோத்த கொம்பு போடு. ஒரு கொம்பு. கா. இப்போ துணைக்கால். இதுதான் என்னது? கோ. இது 3 சேர்த்து தான் என்னது? கோ. எடுத்து 3 சுழி இன் போடு. 3 சுழி இன். நான் போட்டு மேலே புள்ளி வச்சா இன். அடுத்து 2 போடு. 2. டும் டும் டும்னுலாம் வரும்ல, அதில் வர 2 நீ போட்டு துணைக்கால். இதுதான் என்னது? கொண்டு செய்முறையாக செய்தேன். செய்முறை. ஒத்த கொம்பு போடு. சா போடு. அது வா. விதுலுக்கு வரும்ல, அந்த வா. இதுதான் என்னது? அடுத்து யா போட்டு உயிர்மை எழுத்து. யா போட்டு மேலே புள்ளி வை. மூ போடு. மா போட்டு மேலே பக்கம் இழுத்து விட்டுரு. மா. அது நீ போட்டது ரீ. இதுதான் என்னது? மூ. அடுத்து 2 சுழி துணை எழுத்து போடு. ரா போடு. ரா பெரிய ரா. இதுதான் என்னது? பெரிய ரா. செய்முறை. அடுத்து உயிர்மை எழுத்து ஏ போடு. துணைக்கால் போடு. கா போடு. செய்முறையாக செய்தேன். ஒத்த கொம்பு போடு. சா போடு. ஏ போட்டு புள்ளி வை. 2 கொம்பு போடு. 2 கொம்பு இப்படி. தா போடு. கா. அது கீழே பக்கம் இழுத்து விட்டா தா. அடுத்து இன் போடு. நான் போட்டு 2 சுழி நான் போட்டு மேலே புள்ளி வை. செய்தேன். சரி, இப்போ சொல்லு பார்ப்போம். இன்று நான் கையெடுத்து பென்சில் எடு. இன் என்னது? இன்று. நான் வாயில கையெடு. ரீ. நீ. கா. புள்ளி வச்சா தான் இக்கு. நீ டெய்லி காங்கியாச்சா இக்கு இங்கு படிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி உனக்கு ஒன்றுமே தெரியாது. கா. அப்புறம் என்னது? லீ. இன். உயிரினங்களின். நான் இல்லை இன்று நான் உயிரினங்களின். அடுத்து இது என்னது? மா. தி. ரீ. யை. மாதிரியை. இன்று நான் உயிரினங்களின் மாதிரியை. இது லை. லை. இலைகளை. அடுத்து இது என்னது? கோ. 3 சுழி இன். கொண்டு. இன்று நான் உயிரினங்களின் மாதிரியை இலைகளை கொண்டு. இது என்ன எழுத்து? சே.
மூ மூ ரை ரை யா யா க க செய்முறையாக செய்முறையாக இன்று இன்று நான் நான் உயிரினங்களின் உயிரினங்களின் மாதிரியை மாதிரியை இலைகளை கொண்டு இலைகளை கொண்டு படிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தால் வேறு வேலை செஞ்சு உடல் உறுப்பு எல்லாம் வச்சு வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்துன்னு வையேன், உனக்கு கவனம் இருக்காது. கை வந்து என்ன செஞ்சிடணும், இப்படி அமைதியாக இருந்துச்சுன்னா நல்ல விதமாக படிக்க முடியும். தூக்கம் வரக்கூடாது. கையை இப்படி படிக்கிறது இங்கே பாரு விதில், படிப்பு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். படிக்கலைன்னா உன்னை எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏமாற்றிடுவாங்க. ஏதாவது ஒன்று தெரியணும்னா அதை வாசித்து பார்த்தா தான் நீ தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால் படிக்கும்போது என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது தப்பு. படித்தா தான் என்ன செய்ய முடியும். நீ என்னவா ஆகணும் ஃப்யூச்சரில் தெரியலையா? நீ என்னவா ஆக போகிற, வளர்ந்தப்புறம் என்ன ஆவா? ஏதாவது உனக்கு பிளான் இருக்கும்ல? ஓவியர் ஆகுவியா, நல்லா படம் வரைகிற மாதிரி ஓவியர் ஆகுவியா, ஆர்டிஸ்ட் அது மாதிரி ஆகணும்ல? அப்பவும் வந்து உனக்கு என்னெல்லாம் தெரியணும். படமே வரைஞ்சிட்டேன். வெரி குட். அப்படிலாம் ஆகும்போது படிக்க, வாசிக்க, எழுத, கணக்கு பார்க்கலாம் தெரியணும். அப்போ அதுக்கு நீ இப்போவே படித்தாதான் என்ன செய்ய முடியும். புரிஞ்சுக்கிட்டு நீ அப்போ எல்லாமே என்ன புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். இப்போ படிக்கும்போது இப்படி தூங்குனேன்னு வையேன், பிற்காலத்தில் நீ கஷ்டப்படுவ. இப்போ தான் நான் சொன்னேன் படிக்கும்போது வேறு வேலைகள் செய்யக்கூடாது கையின்னு. சரி, இது என்னது? சே சே இ இ தே தே இன் இன் செய்தேன். செய்தேன். இன்று இன்று நான் நான் உயிரினங்களின் உயிரினங்களின் மாதிரியை மாதிரியை இலைகளை கொண்டு இலைகளை கொண்டு செய்முறையாக செய்தேன். செய்முறையாக செய்தேன். சரி, வெரி குட். சூப்பராக படித்தாச்சு. கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். சரி, படிக்கலாம். இப்போ தமிழ் புக்கு கேள்வி புக்கு